10 low budget grooming products. உங்க கையில கண்டிப்பா இருக்க வேண்டிய லோ பட்ஜெட் க்ரூமிங் ப்ராடக்ட் பத்தி தான் இங்க நான் சொல்ல போறோம். அதாவது உங்களுக்கு உங்க உடம்ப பாதுகாப்பா வைக்கிறதுக்கு, கிளைசிங்கா வைக்கிறதுக்கு, உங்களோட உடம்போட பியூட்டி மெயின்டைன் பண்றதுக்கு, ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு, உங்களுக்கு லோ பட்ஜெட்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய 10 க்ரூமிங் ப்ராடக்ட்ஸ் பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். பெண்களுக்கு அவரோட பியூட்டி மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவர் கையில இருக்கும். ஏன்னா அவர் சின்ன வயதுல இருந்தே அதுக்காக ட்ரெயின்டு தான். ஆனா இது ஆம்பளைக்கு தேவையான மெயினான க்ரூமிங் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் இங்க சொல்லி கொடுக்க போறோம். நார்மலா உங்கள் கையில சோப்பு, சீப்பு, ஷாம்பு, கண்டிஷனர் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கும். ஆனா எல்லாருமே கவனம் வைக்காத, எல்லார் கையிலும் இருக்காத மாதிரி இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் இங்க சொல்லி கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஸ்டீமர். ஒரு 300, 400, 500 உங்களுக்கு இது கிடைச்சிடும். அதாவது நம்ம ஃபேஸுக்கு ஸ்டீம் கொடுக்கறதுக்கு, ஃபேஸை ஸ்டீம் பாத் பண்றதுக்கு தேவையான மெஷின் தான் இது. உங்களுக்கு இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உங்கள் ஃபேஸுக்கு டெய்லி ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை இது பண்ணலாம். அதாவது உங்களுக்கு உங்க ஃபேஸை ஸ்டீம் பாத் பண்ணலாம். ஃபேஸுக்கு இந்த ஸ்டீம் பாத் கொடுக்கறது ரொம்பவும் ஹெல்த்தியான கிளேசிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான். இது கொஞ்சம் கவனமா பண்ணிடணும். அதாவது நம்ம ஃபேஸ்ல ரொம்ப ஹீட் தட்டக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சுதான் இது பண்ணிடணும். நல்ல ஒரு ஸ்டீம் பாத் டெய்லி பண்றது உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் இது பெஸ்ட் ரெமெடி தான். ஸ்டீம் பாத் அப்படின்றது ரொம்ப ட்ரெடிஷனலும் ஆனா அப்டேட்டடுமான ஒரு மெத்தட் தான். முன்னாடி எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம், மேனுவலா தான் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ இதுக்காக மெஷின்ஸ் நிறைய இருக்கு. அதாவது சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ் நம்மளால வாங்க முடியும். ஆன்லைன்ல உங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்டீமர்ஸ். ரெண்டாவது பாயிண்ட் தான், உங்க கையில 2 டைப் ஆஃப் ட்ரிம்மர்ஸ் வேணும். எதுக்காக இந்த 2 ட்ரிம்மர்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறோம்? ஒரு ட்ரிம்மர் உங்களோட ஃபேஸ்ல யூஸ் பண்றதுக்கு, உங்களோட தாடி, மீசை, ஹெட் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு, நெக்ல, ஃபேஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மர். இன்னொரு ட்ரிம்மர் உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய, பாடியில இருக்கக்கூடிய மற்ற இடங்கள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிம்மரா தான் இருக்கணும். அதாவது ஃபேஸ்ல இல்லாம உடம்புல மற்ற எல்லா இடங்களுக்கும் தேவையான ஒரு ட்ரிம்மர் செப்பரேட் வேணும். நீங்க ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கணும். உடம்புல எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணக்கூடிய அதே ட்ரிம்மர் நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு ஹைஜீனிக்கான லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஃபேஸுக்காக ஒரு ட்ரிம்மர் வேணும். பாடியினுடைய மற்ற பார்ட்டுக்கு எல்லாமே தேவையான மற்றொரு ட்ரிம்மர் நம்ம கையில வேணும். அது இல்லைன்னா நீங்க ஒரு புது ட்ரிம்மர் வாங்கும்போது உங்களுடைய பழைய ட்ரிம்மர்ல ஒரு புது பிளேடு போட்டு பாடி பார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? நம்ம எல்லாருமே ஓடி ஓடி வேலை செஞ்ச அந்த காலம் எல்லாம் போய் இப்ப எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சோம். சோ அதனால இப்ப நான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் எல்லாம் இப்ப ஹெல்த்தியா மாறிடுச்சா இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம கோப்ப பண்ணிடும்? என்ன ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு தேவையான ஸ்டாமினா கிடைக்கும்? இந்த மாதிரி எல்லாம் டவுட்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும் இல்லையா? இந்த மாதிரியான நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஹவு டு ஹீல் யுவர் மெட்டாபாலிசம் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. இந்த புக்கினுடைய ஆடியோ புக் சம்மரி நான் குக்கு எஃப்எம்ல இருந்து கேட்டோம். சூப்பரா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இப்ப சஜஸ்ட் பண்றேன். இந்த புக் உங்களோட லைஃப்ல உங்களோட மெட்டாபாலிசம் பெஸ்ட் ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிடும். தமிழ்ல இந்த ஆடியோ புக் சம்மரி கேட்கணும்னா நீங்க குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர் ஆயிடுங்க. ஏன்னா அங்கதானே நமக்கு இந்த மாதிரியான ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். குக்கு எஃப்எம் இப்ப உங்களுக்காக இந்த ஜனவரி மந்த்ல ஒரு மெம்பர்ஷிப் ஆஃபர் கொடுக்கறாங்க. அதாவது 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர். உங்களுக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு குக்கு எஃப்எம்னுடைய இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50% ஆஃபர்ல கிடைச்சிடும். இது ஒரு சின்ன காரியம் கிடையாது. அதாவது வெறும் 49 ரூபீஸ்க்கு உங்களுக்கு 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். எக்கச்சக்கமான ஆடியோ புக் சம்மரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ்னுடைய ஆக்சஸ் கிடைச்சிடும். இந்த 1 மந்த் உங்களோட லைஃபை மாத்த போற ஒரு மந்தா மாறிடும். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின் கமெண்ட்லயும் குக்கு எஃப்எம்னுடைய டீடைல்ஸும் லிங்கும் கொடுத்திருக்க. அது கிளிக் பண்ணி நீங்க இப்பவே குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த வீடியோக்கு வாங்க. மூணாவது உங்கள் கையில என்ன வேணும்னா SFS. அது என்ன இந்த SFS? அதுதான் ஸ்க்ரப், ஃபேஸ் வாஷ் அண்ட் சிரப். இதனுடைய ஒரு காம்பினேஷன் நம்ம கையில் வேணும். ஏதாவது ஒரு பெட்டர் கம்பெனியுடைய SFS காம்போ நம்ம கையில் வேணும். அதாவது அது உங்களோட ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரியா இருக்கணும். அதாவது நீங்க வெளியில எல்லாம் போகும்போது உங்க ஃபேஸ்ல நிறைய டர்ட் ஆயிடும். இந்த டைம்ல எல்லாம் உங்க ஃபேஸுக்கு தேவையான ஒரு கேர் கொடுக்கிறதுக்கு தான் இந்த SFS காம்போ. ஸ்க்ரப் எதுக்குன்னா உங்க ஃபேஸ்ல பட்டி இருக்கிற எல்லா டர்ட்டையும் கிளீன் பண்றதுக்கு தான் இந்த ஸ்க்ரப். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ் கரெக்டா வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிரப் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல ஒரு சின்ன மசாஜ் கூட பண்ணணும். இப்படி எல்லாம் நீங்க டெய்லி பண்றேன்னா, வெளியில எல்லாம் போய் வந்ததுக்கு அப்புறம் பண்றேன்னா உங்க ஃபேஸ்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த SFS. நெக்ஸ்ட் பாயிண்ட் தான், உங்க கையில ஹேர்லும் பியர்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆயில் வேணும். இந்த ஆயில் நீங்க சூஸ் பண்ணும்போது பியர்ட் growthக்காக, ஹேர் growthக்காக நல்ல ஆயில்ஸ் யூஸ் பண்றேன்னா ரொம்ப நல்லது. அதுக்கு தேவையான நல்ல பிராண்ட் ஆயில்ஸ் உங்களால வாங்க முடியும். இது வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கூட டெய்லி உங்களுக்கு சின்ன கிளைசிங்குக்காக எல்லாம் இது யூஸ் பண்ணலாம்.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்றது பிடிக்கலன்னா நீங்க கோகனட் ஆயில் இந்த மாதிரியான ஏதாவது ஆயில் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஹேருக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்கும் ஒரு கிளேசிங் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல ஒரு பிளாக் கலர் மெயின்டைன் பண்றதுக்கும் யூஸ் ஆயிடும். 5வது பாயிண்ட் தான் உங்க கையில ஒரு பாட்டில் டெட்டால் வேணும். நான் இப்ப சொல்லி கொடுக்க போறது டெட்டால்னுடைய லிக்விடை பத்தி தான். டெட்டால் சோப் நீங்க யூஸ் பண்றேன்னா நல்லது, ஆனா இது வந்து லிக்விடை பத்தி பேசுறேன். உங்களோட ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ், அக்னே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, அதுல என்ன ஸ்கின் டோன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா, இந்த மாதிரியான பாடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், அலர்ஜிக் ப்ராப்ளம்ஸ் இதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட் தான் டெட்டால் பாத்திங். இதை எப்படி யூஸ் பண்றோம்னா வெரி சிம்பிள் தான். ஒரு பக்கெட்ல தண்ணி எடுங்க, டெட்டால் பாட்டிலுடைய அந்த மூடி இருக்கும் இல்லையா, அதுலயே கொஞ்சம் டெட்டால் எடுத்து அதில் போட்டுடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணியில நீங்க குளிச்சிடணும். இது வந்து உங்க பாடியை ரொம்ப ஹைஜீனிக்கா வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிடும். ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இந்த டெட்டால் தண்ணியில நீங்க தலை குளிக்க கூடாது. அதாவது இது உடம்புல மட்டும்தான் யூஸ் பண்ணிடணும். உங்க ஃபேஸ்ல தலையில எல்லாமே இந்த தண்ணி ஊத்தக்கூடாது. இது பாடி வாஷிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிடணும். ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. தலை, ஃபேஸ் எல்லாமே வேற தண்ணியில தான் கழுகிடணும். இது வந்து டெய்லி இல்லைன்னா கூட வீக்லி 2-3 டேஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி குளிக்கலாம். நீங்க டெட்டால் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில குளிக்கிறேன்னா உங்க உடம்புல பாக்டீரியாஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பாடி எப்பவுமே ஹைஜீனிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் தான் சன்ஸ்கிரீன். இது வந்து நம்ம வெளியில போகும்போது சன்னில் டைரக்ட் நம்ம பாடி தட்டும் போது அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய கிரீம் தான். டைரக்டா வெயில் தட்டும் போது பலவிதமான ப்ராப்ளம்ஸும் வரலாம். அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த சன்ஸ்கிரீன் எல்லாம் யூஸ் பண்றது. இது வந்து சன்ல இருந்து வரக்கூடிய அந்த டேஞ்சரஸான லைட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு, ஸ்கின் டோன்ல டல்னஸ் வராத மெயின்டைன் பண்றதுக்கு எல்லாம் யூஸ் ஆயிடும். நல்ல சன்ஸ்கிரீன் எதுன்றது நீங்க மார்க்கெட்ல எல்லாம் தேடிடுச்சுன்னா கிடைச்சிடும். அது இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டு கூட இந்த சன்ஸ்கிரீன் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க வெளியே போயிடணும். அப்படின்னா சன்ல இருந்து வரக்கூடிய எந்த மாதிரியான டேமேஜும் உங்க உடம்புக்கு வராது. அதாவது உங்க ஸ்கின்னுக்கு வந்து அந்த டல்னஸ் இருக்காது. 7வது தான் லிப் பாம். உங்க கையில ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட லிப் பாம் கண்டிப்பா இருக்கணும். ஸ்பெஷலா சொல்றேன்னா கூலான சீசன்ல எல்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல ரொம்ப கூல்னஸ் இருக்கும்போது ஒரு மாய்ஸ்சரைஸ் நமக்கு தேவை இருக்கு. ஏன்னா நம்ம லிப்ல வந்து ஜாஸ்தி ட்ரைனஸ் வந்துடுச்சுன்னா அது வந்து பிக்மெண்டேஷன் ஆயிடும். அதனால உங்களுடைய லிப்ல காயம் வந்துடும், லிப்ல பிளாக் கலர் வந்துடும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால எப்பவுமே வந்து லிப்ல ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவைன்னு தோணும் போது எல்லாமே இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிடணும். ஸ்பெஷலி சொல்றேன்னா நீங்க வெளியே போகும்போது எல்லாமே லிப்ல லிப் பாம் அப்ளை பண்ணிடுங்க. 8வது தான் நெக் கிளீனர். அதாவது ஏதாவது நல்ல ஒரு கம்பெனியுடைய நெக் கிளீனர் உங்க கையில இருக்கணும். இது வந்து உங்களை நெக்ல வந்த ஒரு கலர் சேஞ்ச் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், இல்லைன்னா பிளாக் ஏரியாஸ் இருக்கும், இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சொல்யூஷன் தான் இந்த நெக் பாம். இது வந்து நெக்ல மட்டும் இல்ல, உங்களுடைய எல்போக்கு கீழே இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கிற அந்த பிளாக் கலர் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக் கிளீனர் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிளீனிங் எஃபெக்ட் கொடுத்துடும். அது மட்டும் இல்ல உங்க நெக்ல இருக்கிற கலர் ஷேட் எல்லாமே வந்து ஈக்குவல் ஆக்கிடும். இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய இந்த நெக் கிளீனர் உங்க கையில கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட் உங்க கையில ஒரு ஃபேஸ் பேக் வேணும். ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியோட ஃபேஸ் பேக். இது உங்களுடைய ஃபேஸ்ல ஸ்கின்னுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறதுக்கு தான். இது உங்களுக்கு வீட்லயே காம்பினேஷன் பண்ணி எடுக்கலாம். வீட்ல எப்படி ஃபேஸ் பேக் உருவாக்கலாம்ன்றது உங்களுக்கு கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணியே கிடைச்சிடும். அது இல்லைன்னா நல்ல கம்பெனியோட ஏதாவது ஃபேஸ் பேக்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்ல வீக்லி ஒன்ஸ் ஆவது ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்றது ரொம்ப நல்லதுதான். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது லாஸ்ட் பாயிண்ட் தான் பெர்ஃப்யூம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்மெல் இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் உங்க கையில வேணும். ஏதாவது ஒரு சூத்திங் எஃபெக்ட் இருக்கிற பெர்ஃப்யூமா இருந்தா ரொம்ப நல்லது. ஒரு 2-3 டைப்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் உங்க கையில இருக்கலாம். ஒகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பெர்ஃப்யூம்ஸும் யூஸ் பண்ணலாம். ஒரு மைல்டான பெர்ஃப்யூம் நீங்க எப்பவுமே யூஸ் பண்றேன்னா உங்களை ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா அது மாத்திடும். அது மட்டும் இல்ல உங்க உடம்புல இருக்கிற அந்த பேட் ஸ்மெல்னால உங்க பக்கத்துல வரக்கூடிய எல்லாம் கஷ்டம் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து ஒரு விடுதல் கிடைக்கிறதுக்கு இந்த பெர்ஃப்யூம்ஸ் உங்களை ஹெல்ப் பண்ணிடும். இந்த மாதிரி ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணலனா உங்க உடம்பினுடைய ஸ்மெல்லுனால எல்லாருமே பக்கத்துல வர மாட்டாங்க. ஆனா ஒரு பெர்ஃப்யூம் நீங்க வாங்குறேன்னா அதுல ரொம்ப கவனம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்மெல்ல வரக்கூடாது. அந்த மாதிரியான பெர்ஃப்யூம் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப சாஃப்டான, எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மைல்டு ஸ்மெல் இருக்கிற பெர்ஃப்யூம் தான் சூஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் இந்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா 10 grooming ப்ராடக்ட். இது உங்க கையில வேண்டியது தான். உங்களுக்கு grooming பிடிக்கும்னா உங்க கையில கண்டிப்பா இந்த 10 ப்ராடக்ட்ஸ் வேணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்ப இதே போல இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்க்கலாம். பாய்.